எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் தாங்க உங்க கிராமத்து பொண்ணு பேசுறேன். இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு வந்து நான் சாப்பாடு வீடியோ தான் நீங்க பார்க்க போறீங்க. வெறும் சட்னியை வச்சே நான் எல்லா சாப்பாடும் சாப்பிட போறேங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இது என்ன சட்னின்னு பார்த்தீங்கன்னா, சூப்பரான எனக்கு பிடிச்ச பருப்பு சட்னிங்க. இப்போ வந்து நான் அந்த சட்னி வச்சு தான் சாப்பிட போறேன். சாம்பாருக்கு சட்னி தொட்டுக்குவாங்க, தக்காளி சாப்பாடு இந்த மாதிரி சட்னியை வந்து ஒரு சைட் டிஷ்ஷாக தான் வச்சுக்குவாங்க. இன்றைக்கி வந்து நான் இதை மெயின் டிஷ்ஷாக வச்சு நான் சாப்பிட போகிறேன். வாங்க சாப்பிடலாம். சூப்பராக இருக்கும். யார் யாருக்கெல்லாம் இந்த மாதிரி சட்னியை வந்து சாப்பாட்டில் பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கு பிடிக்குன்னு சொல்லி எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். சாப்பாட்டில் நல்லா இந்த மாதிரி சட்னியை போட்டுக்கோங்க. போட்டுக்கிட்டு நல்லா இந்த மாதிரி பிசைஞ்சுக்கணுங்க. பிசைஞ்சு அருமையான ஒரு டேஸ்டா இருக்குங்க. இந்த சாப்பாடு வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெறுமன சட்னியோட சாப்பிட்றதுனால கொஞ்சம் விற்கிற மாதிரி தான் இருக்கும். அதனால தண்ணி வந்து பக்கத்தில் வச்சுக்கோங்க. நல்லா கொஞ்சோண்டு சட்னி இருந்தாவே சாப்பாடு வேணான்னு சொல்கிறவங்க கூட இந்த சாப்பாடு இந்த சட்னி அரைச்சி கொடுத்தீங்கன்னா சாப்பிடுவாங்க. அவ்வளோ ருசி.
பார்த்தீங்களா, எல்லா சாப்பாடும் சாப்பிட்டாச்சுங்க. சட்னி பார்த்தீங்கன்னா பாருங்க, அப்படியே தான் இருக்கு. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க சட்னி. சும்மா கொஞ்சமாக சாப்பாட்டில் வச்சு சாப்பிட்டாலே நம்மளுக்கு வந்து சட்னி வேற லெவல். இப்படி சாப்பாடு கரகரன்னு உள்ள இறங்கும். கரஞ்சிக்கெல்லாம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அடிச்சுக்க ஒன்றுமே இல்லைங்க. இந்த சட்னிக்கு ஈடு இணை எதுவுமே இல்லை. நான் சாப்பிட்டு இருக்கும்போது உங்களுக்கு சாப்பிடணும்னு இருக்குங்களா? இப்போ வாங்க, உடனே சாப்பிடுங்க. இதே மாதிரி சட்னி அரைச்சி நீங்களும் சாப்பிடுங்க. விட்டா எல்லா அருமையான ஒரு சாப்பாடுங்க. நீங்களும் இதே மாதிரி சட்னி அரைச்சி சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்க. பாய்.